இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்கம் 4ல் ஆலமரத்தில் விளையாட்டு அப்படிங்கிற ஒரு பாடல். இப்போது இந்த பாட்டை நான் படிக்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுங்க. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாளாட்டு, சின்ன முயலே மேலும் கொட்டு, சிங்கக்குட்டியே தாளம் தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. இலையும் காயும், படத்தை பார்த்து கதை கூறி மகிழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, இந்த படத்தை வச்சு நீங்கள் கதை சொல்லணுமா. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் இதையே சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் புதுசாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அம்மா எலி, அதோடைய குட்டி எலி. குட்டி எலி என்ன பண்ணுது, ஒரே அழுதுகிட்டு இருக்கு. எதுக்காக அழுதுகிட்ருக்குன்னா, அதுக்கு கையில் அலைபேசி கொடுக்கணுமா. உடனே அவங்க அம்மா, இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி இருந்தும் அழுதுகிட்டே இருக்குது. அதனால் அந்த குட்டி எலியை அம்மா எலி கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போகுது. வெளியில் கூட்டு போய் புல்வெளியில் அதை உட்கார வைக்குது. அங்கே நிறைய இலைகள் சிதறி கிடக்கு. அதில் ஒரு இலையை அம்மா எலி சுருட்டி ஊதுகுழல் மாதிரி பண்ணுது. அதை வச்சு ஊதி காமுக்கு. அதை பார்த்த உடனே குட்டி எலிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே அதுவும் என்ன பண்ணுது, ஒரு 2-3 இலையை கையில் எடுத்து விளையாட பார்க்குது. அடுத்து அம்மா எலி இந்த மரத்துக்கு கீழே காய்கள் தான் கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா, அதில் ஒரு காயை எடுத்து பம்பரம் மாதிரி சுற்றி காமிக்குது. அதை குட்டி எலி ஆச்சரியமாக பார்க்குது. அடுத்து ஒரு ஆலமரத்தோடைய விழுது இருக்குது பார்த்திங்களா, அது கயிறு மாதிரியே இருக்கும். அதை எடுத்து ஒரு கூடையில் அம்மா எலி கட்டுது. அந்த கூடைக்குள்ளே குட்டி எலியை வச்சு வண்டி மாதிரி அதை இழுத்துட்டு வருது. அதை பார்த்த உடனே குட்டி எலிக்கு ரொம்ப சந்தோஷம். கூடைக்குள்ளே உட்காந்து கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து மூங்கில் மரத்தோடைய கம்பை எடுத்து அம்மா என்ன பண்ணுது, அருவி மேலே வைக்கிது. உங்களுக்கே தெரியும், மூங்கில் மரத்தோடைய அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது 2 சைட்லேயும் ஓட்டை இருக்கும். அது வழியாக நீங்கள் தண்ணியை அனுப்புனீங்கன்னா இன்னொரு ஓட்டை வழியாக வெளியே வரும். அதே மாதிரி என்ன பண்ணுது, அம்மா எலி அருவிக்குள்ளே ஒரு முனையை வைக்குது. இன்னொரு முனை வழியாக தண்ணி வருது. அந்த அருவி தண்ணீரை குட்டி எலி குடிக்குது. அடுத்து 2 பேரும் ஒரு மரக்கட்டையில் உட்காந்து துடுப்பு மூலமாக தண்ணியில் போய்கிட்டு இருக்காங்க. அம்மா தான் அந்த துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு மழை வருது. அப்போ இந்த குட்டி எலி என்ன பண்ணுது, பப்பாளி மரத்தோடைய இலைகள் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த இலையை கொடை மாதிரி கையில் பிடிக்குது. அதுக்கு தண்ணி அது மேலே விழலேங்கிற சந்தோஷம். அதனால் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் குட்டி எலியும் அம்மா எலியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அம்மா எலி குட்டி எலிக்கு அலைபேசியை கையில் கொடுக்குறாங்க. உடனே குட்டி எலி, இல்லைம்மா வேண்டாம், நான் ஏற்கனவே நிறைய விளையாட்டுகள் விளையாண்டுட்டேன், எனக்கு அந்த விளையாட்டே போதும், எனக்கு களைப்பாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்க போகுது. அதாவது இந்த கதையை உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னா, குழந்தைகள் எப்போவுமே ஓடி ஆடி தான் விளையாடணும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே அலைபேசியை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற கேம்ஸை விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் நீங்களாக என்ன பண்ணுங்கள், ஒரு பந்தை வச்சோ அல்லது பல விளையாட்டு ஜாமான்களை வச்சோ விளையாட பழகணும். அதை விட்டுட்டு மொபைல் ஃபோனில் என்றைக்குமே விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதை உங்களுக்கு. இந்த பக்கத்தில் விளையாடலாம் வாங்க அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே உங்களுக்கு நிறைய விளையாட்டுக்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் விளையாட்டு இடிக்காமல் நடப்போம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. அதாவது இடுப்பில் கை வைத்தபடி ஒருவரோடு ஒருவர் இடிக்காமல் நடப்போம். நிறைய பேர் சேர்ந்து இடுப்பில் கை வச்சுக்கணுமா, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் போகாமல் தள்ளி தள்ளி நடக்கணுமா, ஒருவர் மேலே
ஒருவர் இடிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவதாக உள்ளே வெளியே அப்படின்னு ஒரு விளையாட்டாம். அதாவது வட்டம் போட்டு வட்டத்துக்கு உள்ளன்னா நீங்கள் உள்ளே நிற்கணும். உங்களுடைய ஆசிரியர் வெளியே அப்படின்னு சொல்லும்போது வெளியே குதிக்கணும். அதுதான் உள்ளே வெளியே விளையாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நடிப்போம் நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு. அதாவது விரும்பியபடி மாறி நடித்து காட்டுவோம். அதாவது ஒருத்தன் என்ன பண்ணுறான், காகம் மாதிரி கா 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 கான்னு 2 கையையும் வீசி கத்திக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னொரு சிறுவன் மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லி பூனை மாதிரி தவழ்ந்து போய்கிட்டு இருக்கான். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பம் உள்ள விலங்கோ பறவையோ அது மாதிரி நடித்து காமிக்கணுமா. அடுத்து அதே பாடத்தில் இன்னொரு பாடலும் கொடுத்துருக்குறாங்க. பாடலோட தலைப்பு கைவீசம்மா கைவீசு. இதைத்தான் இப்போ நான் படிக்க போகிறேன். கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. அடுத்து பாருங்க, நானும் வருவேன் அப்படின்னு ஒரு கதை கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு அம்மா கரடி அப்புறம் ஒரு சின்ன கரடி. அந்த சின்ன கரடியோட பேர் சின்னு. அவங்க அம்மா கடைக்கு போக போகிறாங்க. அப்போது சின்னுவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சின்னு நானும் வருகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லி அவங்க அம்மா சின்னுவை கூட கூட்டு போகிறாங்க. அவங்க ஒரு ரயில் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே பயணம் சீட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. உடனே சின்னு என்ன சொல்லுது, பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி சின்னு வரிசையில் நில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குது, வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் செல்லம், அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே வரிசையில் நிற்கும்போது தான் நம்ம ரொம்ப வேகமாக போக முடியும். அதனால தான் சின்னுவுக்கு அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரயிலில் ஏறிட்டாங்க. ஏறி அவங்க இறங்குற இடம் வந்துடுச்சு. வந்த உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, வண்டி நின்ற பின் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சின்னு சரி அம்மா அப்படின்னு சொல்லுது அவங்க அம்மா கிட்ட. அடுத்து புகைவண்டி நிலையத்துலேருந்து வெளியில் வர போகிறாங்க. வந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சாலை இருக்குது. அந்த சாலையில் நிறைய கார்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த சாலையோட இன்னொரு புறத்தில் தான் பழம் விற்கிறாங்க. உடனே சின்ன என்ன பண்ணுறான், அம்மா எனக்கு பழம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, வாங்கலாம், இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழம் வாங்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சாலையை நாம் 2 பக்கமும் பார்த்து கடக்கணும் அப்படின்னு சொல்லி சின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பழம் வாங்குறாங்க. அந்த பழத்தை வாங்கின பிறகு சின்னு என்ன பண்ணுது, ஒரு பழத்தை எடுத்து இப்போவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, கழுவி விட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த பழங்களை சாலை ஓரத்தில் தான் அவங்க வாங்குகிறாங்க. அப்போது அந்த கார்கள்லேருந்து நிறைய புகை வந்து அந்த பழங்கள் மேலே பட்டிருக்கும். இது தவிர சாலையோரத்தில் உள்ள ஈக்கள் கொசுக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கும், அந்த பழங்களை மொய்ச்சிருக்கும். அதனால் கிருமிகள் அந்த பழங்களில் உட்கார்ந்துருக்கும். அதனால் கழுவி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்து சின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பிட்ட பிறகு குப்பை இருக்கும் இல்லையா, அதை கையில் வச்சுருக்கு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, குப்பையை தொட்டியில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதோ அங்கே இருக்கிறது போட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன சொல்லுது. அதாவது கையில் உள்ள அந்த பழத்துளி எல்லாத்தையும் அங்கே பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அதில் கொண்டு நான் போட்டுறதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ சின்னுவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு வராங்க. என்ன பேசுகிறாங்க பாருங்கள். அம்மா, நீங்கள் இப்போ என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சின்னு கேட்குது. சின்னுவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க சின்னுவோட அம்மா சின்னுவை? ரொம்ப கெட்டிக்கார பையன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் அப்பா அம்மாட்ட எப்போவுமே நல்ல பேரை மட்டும்தான் வாங்கணும்.